வணக்கம், இது பக்கா பாலிடிக்ஸ். நான் ஷபீர் அஹ்மத். தொழிற்சங்கங்கள் ஏன் தேவை, ஏன் தேவையில்லை அப்படின்ற அந்த விவாதம், இதை பற்றி பேசுவதற்காக சிஐடியுடைய மூத்த தலைவர் திரு ஆ சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் தோழர். லேபர் டிபார்ட்மெண்ட் கம்பெனிஸ்க்கு ஐடியா கொடுக்குறது, ஒரு சங்கம் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக சில ஆலோசனைகள் கம்பெனிஸ் கொடுக்கப்படுகிறது. அப்போ லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய அர்த்தம் என்ன? அதாவது இப்போ நீங்கள் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் ஜேசிஎல் லெவலில் இருந்தவங்க, ஜாயின்ட் கமிஷன் ஆஃப் லேபர் லெவலில் இருந்தவங்க, அவங்களே ரிட்டையர் ஆன உடனே கம்பெனிகளுக்கு கன்சல்டண்ட்டாக வராங்க, ஆலோசகராக பேச்சுவார்த்தைக்கு வராங்க. முதல்ல இவங்க இந்த பக்கம் இருப்பாங்க, இவங்க சமரச அதிகாரியாக இருந்தாங்க, இந்த பக்கம் இல்லை, சமரச அதிகாரியாக ஜட்ஜாக இருந்தாங்க, ஆர்பிட்ரேட்டராக இருந்தாங்க. இப்போது அங்கே கன்சல்டண்ட்டாக ஆலோசகராக போய் பேச்சுவார்த்தைக்கு அவங்க வர்றாங்க எங்ககிட்ட. இப்படின்னா நீங்கள் பார்த்துங்க, இவங்க மனநிலை வேலையில் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து ரிட்டையர் ஆன உடனே எம்பி ஆகிறார்ல, ராஜ்யசபா எம்பி ஆகிறார்ல, அது அவர் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஊரறிஞ்ச ரகசியம் தானே. அதே தான் இங்கேயும் நடக்குது. இப்போ நீங்கள் வந்து நிறைய உதாரணம் சொல்லலாம். நான் ஒன்று சொல்கிறேன். சாம்சங்கில் வந்து நாங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம். 45 நாளில் அது ஓகே பண்ணணும், நிறுத்துறதுக்கு வழியே கிடையாது. 45 நாள் முடிஞ்சு போச்சு. 45 நாள் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம், எங்கேயா என்னையா என்ன கொடுக்காம இருக்கேன்னு கேட்குறோம். அப்போது மேனேஜ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து ஒரு அப்ஜெக்ஷன் கொடுக்குறான். அந்த அப்ஜெக்ஷன் கொடுக்க சொன்னது யார்? எங்களுக்கு வலுவான டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்னா, அது லேபர் டிபார்ட்மெண்ட் அதிகாரியோ ரிட்டையர் ஆனவரோ இல்லை இருக்கிறவரோ சொல்லி போய் நீ ஒரு அப்ஜெக்ஷனை கொடுத்து வையா, அந்த அப்ஜெக்ஷனை கையில் வச்சுக்கிட்டு நாம் காலத்தை ஓட்டுவோம் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் தான் அவன் சாம்சங் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். உன் ஊரில் சாம்சங்கு எலக்ட்ரானிக் எம்ப்ளாயீஸ் ஒன்று வைக்க முடியும், நீ அனுமதிப்ப, இங்கே அனுமதிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாரை சொல்லி கொடுத்துருக்காங்க உனக்கு. அப்போது அவன் இது பண்ணுறான். பண்ண உடனே அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. ஏன் நாங்கள் வந்து இதை வந்து ஏற்றுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் உடனே சொன்னேன், ஏற்றுக்கக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே வந்த தீர்ப்புகள் இருக்குது, மற்றது இருக்குலாம் சொல்லிட்டோம். சாம்சங்குங்கிற பேர் வைக்கிறதுனால எப்போ தடுக்கலாம், எப்போ அதை வந்து கூடாதுன்னு சொல்லலான்னா, அதே தொழிலை அந்த பேரை வச்சு நான் செஞ்சா போட்டியாக ஒரு தொழிலை நடத்துனீங்க, அதே ட்ரேடை அவன் செய்கிற வேலையை நான் செய்ய போகிறதில்ல, பிறகு அதில் இவனுக்கு என்ன ஆட்சேபனை அப்படின்னு நாங்கள் பதில் கொடுத்துட்டோம், எல்லாம் கொடுத்துட்டோம். கொடுத்த அப்புறம் இப்போ 2 மாதம் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் இது இல்லை. இப்போ இதுக்கு என்ன பொருள்? அப்போது லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரியான பல விஷயங்களில் வந்து அவங்க வந்து ஹேண்ட் அண்ட் க்ளோவ் துணையாக இருக்காங்கங்கிறது தான். சில அதிகாரிகள் விதிவிலக்காக வித்தியாசமாக இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க முக்கியமான முடிவு எடுக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. இது நாங்கள் பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம். இந்த சாம்சங் போராட்டத்தை கூட கவர்மெண்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சாம்சங் போராட்டத்தை வந்து முதலாளி, பிறகு போலீஸு, கவர்மெண்ட்டு எல்லாருமே வந்து படிப்படியாக அது ரொம்ப நாளைக்கு நிற்காது, நீண்ட காலத்துக்கு இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி உள்ளே வந்துடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லது இந்த மாதிரியாக போலீஸை வச்சு மற்றது வச்சு ஒரு இடத்துல உட்கார விடாமல் பண்ணோம்னா, அவங்க டெய்லி சேர்ந்தா தானே, டெய்லி கேதர் ஆகி அவங்களுக்கு ஒரு இது மோட்டிவேட்டிங் ஸ்பீச் கொடுத்தா தானே உட்காந்துறான். சேராடம் மட்டும் என்ன பண்ணுவோம், வருவான்ல ஏஎஸ் திருமாவளவன், முத்தரசு, யாரும் போய் பேசிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. அது வந்து அவங்க நினச்சிருக்காங்க. அது வந்து ஒரு வகையில் வந்து இந்த போராட்டம் இல்லைங்க, தொழிற்சங்கத்தினுடைய எந்த போராட்டத்தையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னா நீங்கள் தான் தோப்பீங்க. ஏன்? கவர்மெண்ட்டு தான் தோக்கும். ஏன்னா உற்பத்தி வந்து இறுதியில் தொழிலாளி கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் டெம்பரரியாக ஜெயிச்சா கூட நாளைக்கு நீங்கள் வந்து தொழிலாளி உங்களை விட மாட்டான். நாளைக்கு என்னென்ன ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு, ஏன்னா நீங்கள் கம்பெனி வச்சுருக்கிறத உற்பத்திக்கு தானே, அந்த உற்பத்தி எடுக்கிறீங்க, லாபம் எடுக்கிறீங்க, அந்த தொழிலாளி கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு நான் கேட்குறேன், அவங்க கேட்குறாங்க, அதை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. நீ கொடுக்கலன்னா நான் உற்பத்தி நிறுத்துறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி நீ நடத்தி என்ன புண்ணியம்? அந்த உற்பத்திங்கிறது யார் கையில் இருக்குது? இறுதியில் ஒர்க்கர் கையில் தான் இருக்குது. அவன் யுனைட் ஆகிட்டானா
அவனுடைய கலெக்டிவ் ஸ்ட்ரென்த்தை அவன் வந்து உணர்ந்து புரிஞ்சு அதை உருவாக்கிட்டான்னா யாராலையும் ஜெயிக்க முடியாது. யாராலையும் ஜெயிக்க முடியாது. கம்பெனியும் ஜெயிக்க முடியாது, கம்பெனி, அரசும் ஜெயிக்க முடியாது, அரசாங்கம், லேபர் டிபார்ட்மெண்ட், போலீஸ், யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஒரு கம்பெனியை உடைக்கணும் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா கம்பெனிலையும் வந்து உற்பத்தி நிற்கும். இப்போ நாங்கள் 21ஆந்தேதி அங்கே வந்து 52 கம்பெனியில் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த சாம்சங் 15ஆந்தேதி முடியாமல் போயிருந்தா நேற்று, இன்னைக்கு 22, நேற்று 21ஆந்தேதி அந்த 52 கம்பெனிலும் ஸ்ட்ரைக் நடந்திருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர் பெல்ட்டில். அதுக்கு முன்னே ஒரு நாள் இந்த எல்லா கம்பெனிகள்லேயும் உணவு பாய்காட் பண்ணோம், லஞ்ச் பாய்காட். சாப்பிட மாட்டோம், பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லு அப்படின்னு. ஸோ இது என்ன ஆகும்னா அப்படியே எஸ்கலேட் ஆகும். ஒரு இடத்தின் போராட்டம் ஊர் முழுவதும் நடக்கிற போராட்டமாக மாறிடும். ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் ரொம்ப வீரியமாகவும் ரொம்ப கவனிக்கக்கூடிய வகையில் நடந்த ஒரு போராட்டம்னா சாம்சங் போராட்டம் தான். 2009 அந்த டைமில் தான் ஹுண்டாய் போராட்டம் பெரிய அளவுக்கு இருந்துச்சு. ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஒரு குளோபல் பிராண்டில் நடந்த ஒரு போராட்டம். அப்போ இதை அரசாங்கம் வந்து சரியாக கையாளலன்னு நினைக்கிறீங்களா அந்த இனிஷியல் பீரியடில்? ஆமாம், அரசாங்கம் வந்து முதல்லையே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் டிலே பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்து அது சங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பதில் சொல்லி தாங்க ஆகணும், எங்கள் நாட்டு சட்டப்படி பதில் சொல்லி தான் ஆகணும். அவன் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரைஸ் பண்ணுறான்னா லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் பேசுங்க, அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அவன் கேட்குறதுக்கு நோ கூட சொல்லிட்டு போங்க. அவன் 1000 ரூபா கேட்குறான், ஒரு பைசா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போ, அது வேறு விஷயம். நீ அதே செய்ய முடியாதுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு அரசு கேட்கணுமா வேண்டாமா? அரசு அதுக்கான அழுத்தத்தை அவனுக்கு எதிராக கொடுக்கணுமா வேண்டாமா? அதை வந்து இவங்க வந்து முறைப்படி செய்திருந்தாலே கொடுக்கலையா? அதனால தான் நீடிச்சுது. கொடுக்கல அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்தேன்னு அரசு சொல்லலாம், ஏன் அப்புறம் நீடிச்சுது? நீ வந்து எங்கள் சட்டத்தை மதிக்கணும், இந்த மண்ணினுடைய சட்டத்தை நீ மதிக்கணும் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? நீ ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷனே கூடாது, என் காம்பவுண்டுக்குள்ளே இது வரவே கூடாது நீ சொன்ன என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு மூலதன கம்பெனியில் அரசியல் சார்புள்ள ஒரு சங்கம் இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை, இடம் இல்லை அப்படின்னு பேசுகிறாருன்னா நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறது? எந்த சட்டத்தில் இருக்குது? யார் அரசியல் சட்டத்துக்கு மேலானவர்கள் இந்தியாவில்? யாரும் கிடையாது. அந்த அரசியல் சட்டம் சொல்லுது எனக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் அனுமதி இல்லைன்னு துணை முதல்வர் பேசுகிறாரு. தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரான்னு எனக்கு தெரியல. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இதுதான் நீங்கள் வந்து இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதே மாதிரி காவல்துறை தினந்தோறும் இப்படி ஒரு வேட்டையாடுவது என்பது வந்து எப்படி வந்து ஒரு அரசு ஒரு ஒரு சட்டத்தின் ஆட்சி இருக்கிற ஒரு இடம் அப்படிங்கிற இடத்துல இது எப்படி நடக்க முடியும்? நீங்கள் வந்து என்ன கேட்டால் அங்கே ஒரு நீங்கள் பப்ளிக் இது வைக்கணும், ஒரு என்கொயரி வைக்கணும். வச்சு என்ன நடந்தது இந்த போராட்டத்தின் போது, காவல்துறை செய்து சரியா தப்பான்னு ஒரு விசாரணை வைங்க. தெரியும். நாங்கள் வந்து இப்போ விசாரணை என்ன நடந்து நாங்கள் சொல்கிறோம். யாராவது ரிட்டையர்ட் ஜட்ஜி வரட்டும், அவர் சொல்லட்டும் இதெல்லாம் இவங்க பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லட்டும். அங்கே இருக்கிற கலெக்டர், அங்கே இருக்கிற எஸ்பி, அவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கூடிய விதத்தில் அவங்க நடக்கலை. இதை அக்ரவேட் பண்ணக்கூடிய முறையில் அவங்க பண்ணாங்களே தவிர, அதுவும் சட்டவிரோதமாக பண்ணாங்களே தவிர, இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், சட்டபூர்வமாக அணுகணும், இந்த 2மே இல்லை. அது எப்படி ஒரு அரசுக்கு தெரியாமல் இருக்க முடியும்? அது எப்படி ஒரு அரசு கண்டுக்காமல் இருக்க முடியும்? அது எப்படி ஹோம் டிபார்ட்மெண்ட் அல்லது அதனுடைய அமைச்சர் முதல்வர் அவர்கள் அது எப்படி வந்து என்னுடைய பார்வைக்கு வராமல் இருக்க, அவர் பார்வைக்கு போகாமல் இருக்க வழியே இல்லை. ஏன்னா எதுவாக இருந்தாலும் அல்டிமேட்டாக முதலமைச்சருக்கு போகாமல் இருக்க முடியாது. அவங்க இதெல்லாம் ஏன்டா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கணும்ல. மேபி அவங்க நினச்சிருக்கலாம் சிஐடிவி யார், நம்ம சிபிஎம் கூட்டணி கட்சி தானே, பேசினா சரியாயிருவாங்க அப்படின்னு. அதாவது நீங்கள் கூட்டணி கட்சி அப்படிங்கிற ஒரு இதை வந்து தொடர்ந்து எல்லாரும் ஊடகத்திலையும் கேட்குறாங்க, எல்லாத்திலையும் கேட்குறாங்க. கூட்டணிங்கிறது வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு இருக்கிற ஒரு அணி தான் கூட்டணி. மற்றதெல்லாம் கூட்டணிலாம் கிடையாது. இப்போ இந்தியா கூட்டணி வர்ற போதே சீதாராம் யெச்சூரி சொன்னார், உங்களுக்கு தெரியும், குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லாமல் இது ஒரு அலையன்ஸ்
அதில் நாங்கள் ஒரு பார்ட்டி என்று சொல்லுவதில் எங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு சொன்னார் அவர். இப்போ பட் நாங்கள் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் நாங்கள் வந்து எலெக்ஷனில் சீட் ஷேரிங்கில் மற்றதில் எல்லாத்திலும் இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் அதே மாதிரி எங்களுக்கு திமுக தோழமை கட்சி, அவங்களுக்கு நாங்கள் தோழமை கட்சி. நாங்கள் வந்து 6 இடத்துல திமுக வாக்குகள் எங்களுக்கு விழுந்தது. 228 இடத்துல எங்கள் ஓட்டு திமுகவுக்கும் மற்ற தோழமை கட்சிகளுக்கும் விழுந்தது. எங்களுக்கு 6 இடத்துல ஓட்டு போட்டாங்க, நாங்கள் 228 இடத்துல ஓட்டு போட்டோம். 5 ஓட்டோ 10 ஓட்டோ நாங்கள் போட்டோம். இதுக்கு மேலே இந்த தோழமை உறவு, இந்த உடன்பாடு என்பதில் வேறு எதுவும் கிடையாது. ஓட்டு போட்டால் நம்ம ஆட்சியை கைப்பற்றணும், நீங்கள் நடத்துகிறீங்க. நீங்கள் தனி ஆட்சி தான் நடத்துகிறீங்க. அதுக்குள்ளே இப்போ வந்து சிபிஐ இல்லை, சிபிஎம் இல்லை, திருமாவளவன் இல்லை, யாரும் இல்லை. இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இருந்தால் தானே கூட்டணி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. கூட்டாட்சி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கல. அப்படிலாம் கொடுக்கறது இவங்களுக்கு இல்லை. மைனாரிட்டியாக இருக்கும்போதே இவங்க யாருக்கும் கொடுக்கல. கூட்டணியில் எங்களுக்கு கொடுத்து தான் தீரணுங்கிற நெருக்கடியும் கட்டாயமும் இருந்த போதும் கூட எங்களுக்கு மந்திரி பதவி வேண்டாம், பிரதமர் பதவி வேண்டாம்னு சொன்ன கட்சி இந்த கட்சி சிபிஎம். அதனால் எங்களுக்கு அந்த இல்யூஷன்லாம் கிடையாது. நீங்கள் அந்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது, வேறு யார்கிட்டே கேட்கலாம். இல்லை கூட்டணினா இருக்கணும்ல. நாங்கள் எங்களை விடுங்க, நாங்கள் இருக்க மாட்டோம், நீங்கள் இருக்கணும்ல. அது இல்லை, நீங்கள் மட்டுமே ஆட்சி நடத்துவீங்க. அப்புறம் கேட்டால் கூட்டணிவீங்களாங்க. என்ன கூட்டணி? அப்போது இதை வந்து அரசு செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் அல்லது எல்லா விஷயங்களுக்கும் மத்திய அரசாங்கம் பண்ணுற தப்பை எதுக்குறீங்க, சமூகத்தில் நடக்கிற கொடுமையை எதுக்குறீங்க, சமூக பிரச்சனைகளில் வந்து தலையிடுறீங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துழைப்போம், ஆதரிப்போம். இன்றைக்கும் ஆதரிப்போம், நாளைக்கும் ஆதரிப்போம், அது பண்ணுவோம். நீங்கள் எதிர்கட்சி, நாங்கள் இதாக இருந்தாலும் ஆதரிப்போம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, தொழிலாளி அல்லது விவசாயி அல்லது சாதாரண மக்கள் அல்லது வீடு கட்டு நிற்கிறவன், பட்டா கட்டு நிற்கிறவன், புறம்போக்கில் வீடு கட்டினவன், அதை நீங்கள் இடிக்க போகிறீங்க. இப்படிப்பட்ட ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்கள் என்றால் அங்கே வந்து நான் என்ன கூட்டணி பார்த்து உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது? அது நிற்க முடியாது.